உரிமைகள் என்று வரும்போது மனித சமூகம் வரலாறு நிலையிலும் பல்வேறு உரிமை போராட்டங்களை கண்டுள்ளது. அனைத்து பிரச்சனைகளும் ஒரு காலத்தில் சாதாரணமாகவே பார்க்கப்பட்டவை. அடிமைத்தனம் ஒரு காலத்தில் சட்டமாக இருந்தது. தீண்டாமை கலாச்சாரமாக இருந்தது. பெண்ணடிமைத்தனம் ஒரு குடும்ப ஒழுக்கமாக சொல்லப்பட்டது. பல தசாப்த கால எதிர்ப்புகள் மற்றும் போராட்டங்களுக்கு பிறகு இன்று இவற்றுக்கு ஓரளவு சமூக அங்கீகாரம் கிடைத்துள்ளது. ஆனால் இத்தனை உரிமைகளை பேசும் நாம் இன்று வரை விலங்குரிமை என்று வரும்போது மட்டும் மௌனமாக கடந்து போவது ஏன்? இங்கே தொழிலாளர் உரிமை, ஒடுக்கப்பட்டவரின் உரிமை, பெண்ணுரிமை மற்றும் மனித உரிமைகள் போன்ற எல்லா உரிமைகளும் மதிக்கப்படும் போது விலங்குரிமைகள் மட்டும் பேசக்கூடப்படாதது ஏன்? உலக வரலாற்றில் எந்த ஒரு சமூக அநீதியும் இந்த அளவிற்கு அலட்சியப்படுத்தப்பட்டதில்லை. ஏனெனில் விலங்குகளுக்கு நடக்கும் கொடூரங்கள் நம்மில் பெரும்பாலானோர் இன்னும் பிரச்சனையாகவே பார்க்கவில்லை. இன்று உலகின் மிகப்பெரிய பிரச்சனை விலங்குகளுக்கு மனிதர்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கும் அநீதிதான். இதனை ஆம் என்று ஒப்புக்கொள்ளக்கூட நம்மில் பலருக்கு மனம் வராதது இன்னும் வேதனை. மிருக காட்சி சாலைகள், சர்க்கஸ், சவாரிகள் மற்றும் போக்குவரத்து போன்ற காரணங்களுக்காக உலகம் முழுவதும் சுமார் 100 முதல் 300 மில்லியன் விலங்குகள் வாழ்நாள் முழுவதும் அடிமைகளாக சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். உலகம் முழுவதும் ஒரு ஆண்டிற்கு உணவு என்ற பெயரில் படுகொலை செய்யப்படும் நிலவாழ் விலங்குகளின் எண்ணிக்கை மட்டுமே 80 பில்லியன். கடல்வாழ் விலங்குகள் ட்ரில்லியனுக்கும் மேல். இது வெறும் தரவுகளில் இருக்கும் எண்ணிக்கை மட்டுமே.